லாஸ்ட் சாப்டரில் நேத்தோட மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒன்றோட ஒன்றா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மணி போல் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து லைவ் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, அந்த லோவிலேருந்து அந்த ஹையை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது இங்கேருந்து வந்த மார்க்கெட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஏ பேட்டர்னோட அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அகெயின் 50 to 75 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம 75 வரைக்கும் பார்க்கலாம். வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, பையர் இங்கேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 0 to 25 அந்த பவுண்ட்ரி, 250 அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டைம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 75 to 100 பேஸ் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கேருந்து இதோட 50% வரைக்கும் மேலே கொண்டு போயிருக்க முடியுது. அந்த 50 போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அகெயின் பாடி வச்சாங்க. பாடி தாண்டி பாடி வைக்க முடியலை அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆகி இந்த பேஸு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ ஏற்கனவே பேஸுக்கு தாண்டி வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேஸுக்கு வரைகிறோம். இங்கேருந்து போனதை கனெக்ட் பண்ணுறோம், அங்கேருந்து வந்ததை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், கீழே வர்றதா இருந்தால் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த பேஸுக்கு வந்த இந்த கேண்டிலை தாண்டி அடுத்தடுத்த ரெட் கலர் கேண்டில் போட்டு கீழே 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 போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட 50% தாண்டி மேலே வைக்குது, அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளெல்லாம் மார்க்கெட் செட்டில் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அகெயின் பாருங்கள், மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்காக வேகமாக இது வரைக்கும் போயிடுச்சு, 50% வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடிலே போயிடுச்சு. கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்கா. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக க்ரீன் கலர் கேண்டில், தொடர்ந்து க்ரீன் கலர் கேண்டில். இதோட இது பாடி பெருசு, இதோட பாடி ஹையர், இதோட பாடி ஹை, இதோட பாடி லோ, இதோட பாடி லோ, இதோட பாடி லோ. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் வச்சு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேகமாக வரும் ஒரு மார்க்கெட் செட்டில் ஆகும்போது கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டிலாக வச்சு வரும், கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டிலாக வச்சு வரும். பார்த்தீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் வச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் செட்டில் ஆகும், அகெயின் செட்டில், அகெயின் செட்டில், இப்படி தான் இருக்கும். இந்த பவுண்டரியை உடைக்கும் போது தான் மறுபடியும் என்ன ஆகும், கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் வைக்கும். இப்படி தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ராப்பெல்லாம் வைப்பாங்க, ரைட்டுங்களா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 25 75 இதை எடுத்து விட்றேன். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், நம்ம மேஜர் பவுண்டரிஸ் மட்டும் பார்ப்போம். 50% தான் டிசிஷன் எடுப்பாங்க, அதை மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போனோடனே என்ன நடந்திருக்கு, 50%ல் அடுத்த 3 கேண்டில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியல. அப்போ ஏற்கனவே இருக்கிற பச்சை கலர் அந்த இதெல்லாம் உடச்சி என்ன ஆயிருக்கு, இந்த கேண்டிலோட 50% தாண்டி ப்ரைஸ் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கேண்டிலோட மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி பச்சை கலராக இருக்கிறதுனால பையருக்கு சொந்தம். 50% தாண்டி க்ளோசிங் ப்ரைஸும் கீழே வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, செல்லரோட கண்ட்ரோலில் வருது. அப்போ இந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக ரெட்டாக முடிஞ்சதுனால ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி அதுக்கப்புறம் விக்கு எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளீட்டாக உள்ளே முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின் இதோட 50%க்கு இப்போ இதையுமே நான் எடுத்து விட்றேன். இப்போ இதோட 50%க்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை தாண்டி மேலே விக்கு தாண்டி விக்கு வைக்க முடியல. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் வந்து இதோட 50% வரைக்கும் வந்திருக்கு. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 75 லைன் இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ இது கீழே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த 3 கேண்டிலில் இதை தாண்டி கீழே பாடி வைக்கணும், அடுத்து விக்கு வைக்கணும், பாடி வைக்கணும், விக்கு வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுன்னா இந்த பேஸ் வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது என்ன நடந்திருக்கு, மறுபடி இந்த ஏற்கனவே இருக்கிற ரெட் கலரை தாண்டி அதோட 50% தாண்டி அடுத்த கேண்டில் பாடி வச்சிருக்கு. ஸோ இந்த அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இது கன்சிஸ்டண்ட்டாக உள்ளதான் இருக்குன்னா இதை வந்து இதோட லோவை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது அது என்ன பண்ணணும், இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற இங்கேருந்து பையர் கொண்டு போன தூரத்தையும் அங்கேருந்து செல்லர் கொண்டு வந்த அந்த மார்க்கெட்டோட பவுண்ட்ரியும் மார்க்கெட் என்ன பண்ணணும், அதோட 50% தாண்டி வெளியில் பாடி க்ளோஸ் வைக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல வெளியில் பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வெளியில் பாடி க்ளோஸ் வச்சதுன்னா அகெயின் இந்த லைன் தாண்டி கீழே அவுட் சைட் கேண்டில், ரெட் கலர் அவுட் சைட் கேண்டில் கீழே போடக்கூடாது. அகெயின் போட்டாங்கன்னா என்ன ஆகும், செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்துடும்.
அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் படி பாருங்க. இங்க எங்க இருக்கு விக்கு, இங்க இருக்கு. அகைன் அதுக்கு முன்னாடி விக்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு. பாடி எங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி அல்டிமேட்டா பாடி இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடி இங்க இருக்கு. ஸோ அப்போ இதை தாண்டி வெளியில அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல அவுட் சைட் கேண்டில் போட்டிருக்கு லைட்டா, அகைன் பாடி தாண்டி பாடி போக முடியல. ஆனால் என்ன பண்ணணும், அடுத்த 3 கேண்டில்ல மார்க்கெட் சஸ்டைன் ஆகணும். சஸ்டைன் மீன்ஸ் ரெட் கலராகவே மெயின்டைன் பண்ணணும். இது தாண்டி கீழே, இதை தாண்டி கீழே, இப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதோட 50% இந்த பேஸுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா என்ன ஆகும், இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் ஹை வச்சிரும், அகைன் ஹையை பிரேக் பண்ணி ஹை வச்சிரும், ஹையை பிரேக் பண்ணி ஹை வச்சிரும், இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இப்படி போகிற மார்க்கெட் இது வரைக்கும் போச்சு அப்படின்னா இந்த பேஸ் வரைக்கும் போச்சு. அப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா 0 to 25 இந்த லைன்ல எல்லாம் மார்க்கெட் வந்து அகைன் செல்லர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியா? இப்படி இதோட பேஸ் வரைக்கும் போச்சு. அப்போ இந்த பேஸை உடைக்குது மார்க்கெட் அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு என்ன பண்ணி பார்க்கணும், நம்ம ஏற்கனவே அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்படின்றத நம்ம பழைய வீடியோக்குள்ள தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்கிரேட்னா என்ன, டவுன் கிரேட்னா என்ன, ஒரே ஒரு ஃப்ரேமில் அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஃப்ரேம்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் முடிச்சா 15 மினிட், 15 முடிச்சா 1 ஹவர், இப்படி மல்டிபிள் ஃப்ரேம்லையும் அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பேஸை உடைச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பேஸை உடைச்சிருச்சு மார்க்கெட்டு அப்படின்னா அடுத்து எங்கே இருக்குது அதோட பவுண்ட்ரி அப்படிங்கிறத அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ வெறும் கவனிங்க, ஒவ்வொரு சார்ட்டாக போயிட்டு ஸோ வெறும் கேண்டிலை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ட்ரெண்டு பேட்டர்ன் கேண்டில் இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே 15 மினிட்டோடது எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அப்போ 15 மினிட்டோட பேஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடம் தான் அதோட பேஸ். இப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸோட இந்த ஹையர் லோக்கும் ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ அதோட பேஸை தாண்டி மேலே போகுது. அப்போ இன்னும் மேலே போனால் எங்கே போய் மார்க்கெட் செட்டில் ஆகும், நான் இப்போவுமே சொல்லியிருக்கேன் கவனிங்க. 15 மினிட்டோட நீங்கள் சொல்லுவீங்களா ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இப்படி தானே நீங்கள் பார்ப்பீங்க, ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ முதல்ல மார்க்கெட் எப்படி ரீட் பண்ணணும், அந்த விக்கை தாண்டி முதல்ல விக்கு வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள பாடி மெதுவாக மேலே வருது பாருங்க. அடுத்து விக்கை தாண்டி பாடி போயிடுச்சு, அடுத்து விக்கு வந்துருச்சு, விக்கை தாண்டி விக்கு வந்துருச்சு, அடுத்து பாடி மெதுவாக போதா, இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஒரு பை ட்ரெண்டில் இருக்குன்னா பாடி விக்கு இது வந்து அப்படியே ஹையர் ப்ரைஸில் போயிட்டே இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ரீட் பண்ணணும். சரி, இதை விட அடுத்த மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதோட அடுத்த ஃப்ரேம் என்ன, 1 ஹவர், 1 ஹவரோட அந்த பவுண்ட்ரி நம்ம வந்து ட்ரா பண்ணோம்னா என்ன நடக்குது பாருங்க. 1 ஹவரோட பவுண்ட்ரி இங்கே இருக்குது. அப்போ இந்த பேசிக்கே வந்திருக்கு, 1 ஹவரோட பேசிக்கே வந்துருச்சு. அப்போ 1 ஹவரோட 0.50 அந்த லைனை பிரேக் பண்ணி வெளியில் பாருங்க அவுட் சைட் கேண்டில் வச்சு ஸோ அந்த பேசிக்கே மார்க்கெட் வந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அகெயின் 1 ஹவரோட கேண்டில் அனாலிசிஸும் பண்ணலாம். பட் ஒன்றும் இல்லை, 1 ஹவரோட ஏற்கனவே இருக்கிற அதிகபட்சம் விக்கு இங்கே வச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற விக்கு இங்கே இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, 1 ஹவரில் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, இதை அந்த பாடியை தாண்டி இப்போ மொதல் தடவையாக பாடி வச்சிருச்சு. அப்போ அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே இது சஸ்டெயின் பண்ணுது அல்லது ஏற்கனவே இருக்கிற அந்த பேட்டர்னோட பாடியை உடைச்சி இன்சைட் பாடி வைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோலில் வந்து செல்லருக்கு வந்துடும். சரி, கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், இந்த 1 ஹவர் கேண்டிலோட 50% வரைங்க. கரெக்டுங்களா? 50% வரைஞ்சிங்கன்னா மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே இருக்கிற பாடி சிகப்பு கலராக இருக்கிறதுனால அதுவும் செல்லருக்கு தான் சொந்தம். அப்போ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் விக்கு மட்டும்தான் பையருக்கு சொந்தம், அது ஒரு 10% தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ மார்க்கெட் டோட்டலாகவே 90% செல்லரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. அப்போ அடுத்த 3 கேண்டிலில் கவனிங்க, இந்த 50% தாண்டி மேலே விக்கு வைக்கலாம், பாடி வைக்கலைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த ஹையர் லோவோட சொல்கிறது புரியுங்களா, இந்த ஹையர் லோவோட 50% எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த சோர்ஸுக்கு மார்க்கெட் வந்துடும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து ரீட் பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை உடச்சி இன்னும் மேலே போச்சுன்னா எங்கே போகும், இன்னும் அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது, இதை தாண்டி பாடி வைக்குது அப்படின்னா எங்கே போகும், அப்போ என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்கிரேட்னா அடுத்து என்னது, 1 ஹவர் மாதிரி 3 மடங்கு எது, 4 ஹவர். அப்போ 4 ஹவரோட ஹை இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே போகுது பாருங்கள், 4 ஹவரோட 50 எங்கே இருக்கோ அந்த 50 லைனுக்கு தான் இப்போ 4 ஹவருக்கும் வந்திருக்கு. அப்போ அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 4 ஹவரோட பேஸ் 25.75 நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பவுண்ட்ரியில் இப்போ மார்க்கெட் வந்துருச்சு. 4 ஹவரோட
என்ன சொல்கிறது, 0 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம், 50 to 75ங்கிறது மிட் டேர்ம், 75 to 100ங்கிறது லாங் டேர்ம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட லாங் டேர்ம் அண்ட் 4 ஹவரோட மிட் டேர்ம் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், மேலே போக போக செல்லரோட ப்ரெசன்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆகும். செல்லர் மீன்ஸ் என்ன அர்த்தம், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும். மேலே போக போக ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன், மேலே போக 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 வாங்கினவங்களாம் விற்பாங்க. அதானே சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன, 10 ரூபாய்க்கு நான் ஒன்று வாங்கினேன், வாங்கிட்டு அதை வந்து 100 ரூபா போயிடுச்சு, நான் விற்காமல் இருப்பேன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்ளை ஆகும். போதும், இந்த விலை போதும், இதுவே நல்ல விலை தான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நிறைய பேர் எப்படி ஒரு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய எஃப்ஐஐ டிஐஐ பெரிய பணக்காரனை அட்ராக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி தான் மேலே போகிற விலையும் போதும், நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு பார்ஷியல் க்ளோஸாவது பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேரை வாங்குறதுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை விற்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணும். அந்த இடத்துல நிறைய பேர் விற்பாங்க, ஃப்ரெஷ் செல்லிங் நடக்கும், அதுக்கப்புறம் பை பண்ணி வச்சுருக்கவங்க செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேலே போக போக ஸ்ட்ராங்காக அப்ளை ஆகும். அப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து அதோட ஷார்ட் டேர்ம் டு மிட் டேர்ம் பவுண்டரிக்குள்ளே வந்துருச்சு. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாங் டேர்ம் பவுண்டரிக்கே வந்திருக்கு. ஏன், அந்த பேஸை தாண்டியே மார்க்கெட் வந்து இப்போ வெளியில் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல முதல் தடவை என்ன இருக்குது பாருங்கள், இதெல்லாமே கன்சிஸ்டண்டாக நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்தாலும் 1 ஹவர் அளவுக்கு இங்கே பாருங்கள் ரெட் கலர் போட்டிருக்கு. இது பார்த்தீங்களா, தெரியுதா, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதான் நான் சொன்னது. அதே மாதிரி பாருங்கள், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடை பாருங்கள், 1 ஹவரில் இவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு போடும். நம்ம 5 மினிட் மாதிரியே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இங்கே இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை உடச்சி மேலே போகாது வராது அப்படிலாம் கிடையாது. பிரேக் பண்ணுச்சுன்னா பயங்கரமாக போகும். அப்போ பிரேக் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்க. அப்போ பிரேக் பண்ணும்போது வாங்குறது என்னென்னா ஓவர் வேல்யூவில் வாங்குறது. ஒரு பொருளை வந்து அதோட மதிப்பு தாண்டி வாங்குறது, இதான் மதிப்பு அப்படின்னா நான் சொன்னேன்ல ட்ரெண்ட் லைன் கீழே உள்ளதான் அதோட அண்டர் வேல்யூ, அதுக்கு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ. ஓவர் வேல்யூனா பெரிய பணக்காரன் விற்பான்னு அர்த்தம். அப்போ அவன் எப்போ விற்பான், அவன் குறைச்ச விலைக்கு வாங்கினது தான் உங்ககிட்ட அதிக விலைக்கு விற்பான். நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீன்ஸ் ரீட்டைலர் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை அடிமாட்டு விலைக்கு கொடுத்தது, இந்த ஏரியாக்களெல்லாம் அடிமாட்டு விலைக்கு கொடுத்தது. அப்போ அந்த மாதிரி அடிமாட்டு விலைக்கு கொடுத்ததை அவன் உங்ககிட்டே திருப்ப அதிக விலைக்கு விற்கும் போது அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி பெரிய அளவில் லாபம் வரும், கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அதனால மார்க்கெட்டை எப்போவுமே விரட்டி வாங்கக்கூடாது, புரியுதுங்களா. விரட்டி வாங்குறது நிற்காத பஸ்ஸை விரட்டி போய் ஏறுற மாதிரி. ஏறணும்னா சேஃபு, ஏறலைன்னா பயங்கர லாஸ் ஆகும். அப்படியே விரட்டி வாங்கினாலும் ப்ராஃபிட் எப்படி வரும், உங்களுடைய லாஸை விட ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ் அதிகமாக வரும், ப்ராஃபிட் வந்து கம்மியாக வரும். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறோம். இங்கேருந்து வந்தது, இங்கேருந்து போனது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிருக்கு, இங்கே பாடி விக் இருக்குது, இங்கே பாடி விக் இருக்குது. ஸோ பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பர்டிகுலர் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஓரளவு செல்லோட கண்ட்ரோலில் வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம் இந்த ட்ராப் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் செட்டில் ஆகுதுன்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு 1 ஹவரோட 3 மணி நேரம் கொடுக்கணும். அப்போ 3 கேண்டில்லாம் 3 மணி நேரம் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இங்கே ட்ராப் எல்லாம் வைக்கிறாங்களான்னு பார்க்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா மார்க்கெட் டப்புன்னு அடுத்த கேண்டில் ஃபாஸ்ட்டாக மேலே போகும், இதை விட மேலே ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. அதாவது என்ன அர்த்தம், கவனிங்க, தலைகளாக நடக்கும். இப்படி வருது, குறைச்ச விலைக்கு இருக்கையில் பையர் வாங்கி இந்த இடத்துல இதெல்லாம் வாங்கி திரும்ப லைட்டாக இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு மொத்தமாக விற்பாங்க. அப்போ அந்த அதிர்வில் என்ன ஆகும், அந்த வெயிட்டேஜ் ரீட்டைலருக்கு மாறுறதுனால அவங்க தாங்க முடியாமல் அப்படி என்ன ஆகும், மார்க்கெட் அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் போச்சுல, அடுத்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒரு 15 லட்சம் வாங்குவாங்க. குவான்டிட்டி சொல்கிறேன், ஏன்னா கண்ட்ரோல் இங்கே இருந்த மார்க்கெட்டு இது 5 மினிட்ல கண்ட்ரோல் ஆஃப் வியரில் வந்திருக்கும், இது 15 மினிட்ல வருது. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், வேகமாக வரும். வரும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல நிறைய பேர் விற்பாங்க, ஒரு 15 லட்சம் குவான்டிட்டி கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இதை இவ்வளோ தூரத்தில் விற்பாங்க. இப்போ இந்த இடத்துல விற்கும் போது என்ன ஆகும், இந்த 15 லட்சம் ரீட்டைலர் கைக்கு மாறும். மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் இந்த
வெயிட்டேஜ் தாங்க முடியாமல், ரீட்டைலர் வெயிட்டேஜ் தாங்க முடியாமல் என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். ஏன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் மார்க்கெட் மேலே கீழே 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 போக போக நிறைய குவான்டிட்டி ரீட்டைல் எடுத்து விற்பாங்க. புரியுதுங்களா? அதுபோக ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வர்றதுனால நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அப்போ குவான்டிட்டி வந்து நிறைய இந்த இடத்துல பயந்துக்கிட்டு நிறைய செல் ஆகும். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் இப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்க. இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். அப்போ முதல்ல லைட்டாக வாங்கி அதை அப்படியே மறுபடியும் பேக் அடித்து மறுபடியும் வாங்கி விற்று பேக் அடித்து இப்படி இப்படி தான் சாக்கை நிரப்பாங்க. அப்போ இங்கே லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வேகமாக போகும்னு நினைப்பாங்க. ரீட்டைலெல்லாம் ட்ராப்னு சொல்லுவோம். அது வச்சு இப்படி வரும், மறுபடியும் இப்படி வச்சு வரும், மறுபடியும் ஸ்ட்ராங்காக இப்படி மேலே போகும். இதை தான் என்ன பண்ணுவோம்னா ரீட்டைலர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ட்ராப்னா வலை, உங்களுக்கு வலை விரிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ட்ராப் எப்படி வைப்பாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுருப்பீங்க. இப்போ 1 ஹவரில் பார்க்கையில இது சின்னதாக தெரியுது. இதை போய் 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு ஒரே கேண்டில் இப்படி மேலே போகிற மாதிரி இப்படி மேலே போவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த விக்கு அப்படியே உள்ளே வச்சுக்கிடுவாங்க. இப்போ மேலே இருக்கிற விக்கு யாருக்கு சொந்தம், செல்லருக்கு சொந்தம். இந்த கேண்டில் அப்படியே பாடியை இந்த 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 விக்குக்கு கீழே பாடியை வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு உங்களோட அந்த ட்ரெண்டெல்லாம் நீங்கள் ஏர்லியராக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேண்டில் அனாலிசிஸ் இப்போ நான் சொன்னேன், இங்கேயே மார்க்கெட் வந்து 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனால கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த பாடி இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்க வாய்ப்பு இருக்குது. பாடி வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வந்தாலும் என்ன வரைக்கும் வரும், இதோட 0 to 50% எங்கே இருக்குது, அடுத்து 25 இருக்குது. ஸோ அந்த அளவுக்காவது பேசிக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த ரெண்டு ரெண்டு கேண்டில் நீங்கள் ரீட் பண்ண தான் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ என்ன நடக்குது, அதாவது நம்ம ஒரு கேம் மார்க்கெட்டில் விளையாண்டானா மார்க்கெட் ஒரு கேம் விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ அடுத்து இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணியிருக்கியா, சரி ஓகே, அடுத்து உன்னோட மூவ் அப்போ இதுவாக தான் இருக்கும், அப்போ நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து பெரிய பணக்காரனோட சேர்ந்து 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 ட்ராவல் பண்ணணும். அப்போ பெரிய பணக்காரங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நிறைய செல் பண்ணுறாங்க. அப்போ செல் பண்ணனால என்ன நடக்குது, மார்க்கெட்டை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும், இந்த பாடியை தாண்டி பச்சை கலர் இங்கே போச்சு, அடுத்து பாடி தாண்டி பாடி போக முடியல, ஒன்லி விக்கு மட்டும் தான் போயிருக்கு. அதுவும் மேலே உள்ள விக்கு யாருக்கு சொந்தம், செல்லருக்கு சொந்தம். அப்போ மார்க்கெட் அதுக்கு ஏற்கனவே அல்டிமேட்டாக இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி என்ன நடந்திருக்கு, பாடி போச்சு. இப்போ போகிறதுனா கன்சிஸ்டண்ட்டாக போயிருக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறது, மேலே போக போக பை பண்ணாதீங்க, இருக்கிறது ஏதாவது இருந்தால் செல் பண்ணுங்க. செல் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூவில் செல் பண்ணுங்க, அண்டர் வேல்யூவில் பை பண்ணுங்க. பச்சை கலரை பார்த்தா உடனே பாயாதீங்க. பச்சை கலரை பார்த்தா இருந்தால் செல் பண்ணுங்க. மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிட்டு இருக்கு. பச்சைங்கிறது காலைன்னு சொல்கிறாங்க. காலை மாட்டை விரட்டி விரட்டி போகாதீங்க, குத்துச்சுன்னா வயிற்றுல குத்திரும். எப்போவுமே காலை மாட்டை வாழை பிடிச்சி லைட்டாக டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் திமுலை பிடிங்க. எடுத்தோடனே முன்னாடி போயிட்டீங்கன்னா, கொம்புக்கு முன்னாடி போனீங்கன்னா வயிற்றை குத்தி காலி பண்ணிடும். இதுதான் காளை மாட்டோட நேச்சர். அப்போ என்ன பண்ணுவோம், அதாவது என்ன சொல்கிறாங்க, காளை மாடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஓடுற மாட்டை விரட்டி விரட்டி வம்பிழுக்க கூடாது. ஓவர் வேல்யூக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அண்டர் வேல்யூக்கு வரும்போது அங்கே வச்சு மார்க்கெட்டை கவனிக்கணும். புரியுதுங்களா? ஓவர் வேல்யூவில் ஏதாவது இருந்தால், ஓவர் வேல்யூவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விற்கிறதுக்கு. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஹோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு வர 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 பார்ஷியலாவோ இல்லை முழுசாவோ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை முழுசாக மொத்தமாக நீங்கள் அதை விற்க பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு 10 பானிபூரி கடை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல 11ஆவதா போய் நீங்கள் பானிபூரி கடை போட்டிங்கன்னா பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அங்கே வந்து நீங்கள் ஒரு பானிபூரி சாப்பிட்ற கஸ்டமராக மாறிடணும். ஏன்னா 10 கடைக்காரன்னு போட்டி போட்டு நான் 10 ரூபாய்க்கு ஒருத்தன் 5 தரேன்னு சொன்னால் இன்னொருத்தன் 7 தரேன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் 8 தரேன்பான். இப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே 10 பேர் கடை போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல 11ஆவது போயிட்டு கடை போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து டிமாண்டு குறைவாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ற ஆளாக மாறணும். அது மாதிரி ஒரு இடத்துல கடையே இல்லை அப்படின்னா 2 பானிபூரி கடை தான் இருக்குது, இல்லை 1 தான் இருக்குது, ஆனால் இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே போடலாம். ஏன்னா அங்கே சப்ளை குறைவாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓவர் வேல்யூவில் ப்ரைஸ் இருக்குது. ஓவர் வேல்யூவில் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் கம்மியாயிட்டே வரும். 10 ரூபாய்க்கு விற்ற பொருள் 20 ரூபாய்க்கு போகுது. தங்கமே எடுத்துக்கோங்க,
1,00,000க்கு இருந்துச்சு, 1,400,000க்கு வருது, 1,30க்கு வருது. இதே 4,00,000க்கு போனா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன்? ஓவர் வேல்யூக்கு போக 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 அதோட அட்ராக்ஷன் குறையும். புரியுதுங்களா? அத அத அந்த அட்ராக்ஷன் வந்து குறையும். அந்த டிமாண்ட் வந்து கம்மியாகும். இவ்வளவு விலையா? இவ்வளவு விலையா? வேண்டாம். குறைஞ்சா பார்த்துக்கலாம், குறைஞ்சா பார்த்துக்கலாம், குறைஞ்சா பார்த்துக்கலாம்னு நார்மலா ஒரு சராசரி மக்கள் கூட முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன தங்கத்தை விலைய டெய்லி பேப்பர்ல பார்த்தா பண்றாங்க? இல்ல. எங்கேயோ கேஷுவலா கேட்கறாங்க. டிவிலயோ, நியூஸ்லயோ எதுல ஒண்ணு கேஷுவலா கேட்ட விலையும், இப்ப சொன்ன விலையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 1,00,000 சொன்னா 1,00,000 கேள்விப்பட்டோம். இப்போ 1,15 1,20 போயிருச்சா தங்கம் அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. ஜஸ்ட் கம்பேர் பண்றாங்க. ஏற்கனவே கேள்விப்பட்ட விலையை விட இப்போ ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அதிக விலையில இருக்கா குறைச்ச விலையில இருக்கான்னு ஜஸ்ட் கேள்விப்படுறாங்க. அவ்வளவுதான். அதை வச்சு என்ன பண்றாங்க? ஓ, தங்கம் அதிக விலையா போயிருச்சு, அப்ப விலை குறையட்டும் அப்படின்னு வர்றாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருந்தா போதும், நீங்க மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம். அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட்டை எப்பவுமே சிம்பிளிஃபைடா வச்சுக்கோங்க, எளிமையா வச்சுக்கோங்க. பயங்கர குழப்பத்துல வச்சுக்காதீங்க. நீங்களே குழப்பமா இருந்தா மார்க்கெட்டை பாக்குறது இன்னும் குழப்பத்துல இருக்கும். தெளிவா வச்சுக்கோங்க, எளிமையா வச்சுக்கோங்க. பிசினஸ்ங்கிறது எப்பவுமே எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும். அதனாலதான் பாருங்க, பிசினஸ்லயும் சரி லைஃப்லயும் சரி அதிகமா படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்களும் அதுல சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க படிக்காதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதை பண்ணி பண்ணி கத்துக்குவாங்க. ஓ, நமக்கு இது தெரியாது, அதனால அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி 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 கத்துக்குவாங்க. ரியல் பல்ஸ் ஆஃப் த பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் ஒரு பிசினஸ் போய் படிக்கிறத விட அந்த பிசினஸ்ல இருந்து அந்த பிசினஸோட உண்மையான பல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். அதே மாதிரிதான் ட்ரேடிங்கும். ட்ரேடிங்ல என்ன நடக்குது? மேல போக போக பிரைஸ் ஓவர் வேல்யூக்கு போகுது. இப்போ ஓவர் வேல்யூக்கு போகும்போது என்ன ஆகும்? மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் இருக்கும், ஆனா பெரிய பணக்காரனோட டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அவன் ஓவர் வேல்யூல வாங்க மாட்டாங்க, அண்டர் வேல்யூல தான் வாங்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. புரியுதுங்களா? மார்க்கெட்டுக்காக அவங்க பணம் போட மாட்டாங்க, அவங்க ப்ரைஸுக்காக தான் பணம் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டுக்காக பணம் போடுவோம். ஐயோ, மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது, இதை விட்டா வாங்க முடியாது, நான் இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணணும். மார்க்கெட் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சுன்னு இப்படி மார்க்கெட்டுக்காக பணம் போடுவீங்க. ஆனா மார்க்கெட்ல ஜெயிக்கிறவன் மார்க்கெட்டுக்காக பணம் போட மாட்டான், ப்ரைஸுக்காக தான் பணம் போடுவான். புரியுங்களா? நீ கொடுத்தா கொடு, கொடுக்கலைன்னா போன்னு போயிட்டே இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் என்னோட விலை, இந்த விலைக்கு தந்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா இடத்த காலி பண்ணிடுவாங்க. அது வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அப்ப அந்த வேலை அந்த மாதிரி அவங்களுக்கு அண்டர் வேலைக்கு வர்ற மாதிரி 2 பிசினஸ் வருஷத்துக்கு பண்ணுவாங்க. அழகா சம்பாரிச்சுட்டு சூப்பரா இருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மைண்ட் செட். இதுதான் பெரிய பணக்காரங்க பண்றது. அவங்க வந்து மார்க்கெட்டுக்காக ட்ரேட பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டுக்காக பொசிஷன் எடுக்க மாட்டாங்க, அது மாதிரி அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஓ, இங்க போகுது இங்க போகுது, அங்க போயிருக்கு அந்த போயிருக்கு, ஓ தங்க விலை இங்க இருந்துச்சு இங்க போயிரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, அசைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட்டுக்காக, நியூஸுக்காக, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் அவங்க ட்ரேட் அட்டன் பண்ண மாட்டாங்க. ப்ரைஸுக்காக தான் ட்ரேட் அட்டன் பண்ணுவாங்க. ப்ரைஸ் அண்டர் வேல்யூல இருக்கா, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கா, இதெல்லாம் தான் ஹை ப்ரியாரிட்டியா பார்ப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ரியல் பல்ஸ். அப்ப அந்த ரியல் பல்ஸ் வந்து நீங்க பார்க்கிறதுக்கு தவறக்கூடாது. புரியுதுங்களா? மார்க்கெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்காக ட்ரேட் பண்ணாதீங்க, ப்ரைஸுக்காக ட்ரேட் பண்ணுங்க. ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க இதே பாருங்க, இதே வந்து 5 மினிட், 1 ஹவருங்கிறது 3 மணி நேரம் டைம் கொடுக்கணும். ஸோ அகைன் அதுக்கு இடையில 5 மினிட்ல என்ன அனலைஸ் பண்றீங்க? இந்த கேண்டில தாண்டி 50% தாண்டி கீழே இருக்கு ஒன்று, சரி. ஏற்கனவே அதிகபட்ச பச்சை கலர் எங்க இருக்கு? இங்கே இருக்கு. அதை தாண்டி பிரைஸ் கீழே வந்துருச்சு. ஏற்கனவே இங்க பேட்டர்ன் எங்க இருக்கு? லாஸ்டா வந்த ஏ பேட்டர்ன் இங்க இருக்கு. இந்த பேட்டர்னை தாண்டி கீழே வந்துருச்சு. அப்ப என்ன இருக்கு? மார்க்கெட் இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்துருச்சு. அப்ப இதை தாண்டி மறுபடியும் இந்த பாடி வீக்கம் மார்க்கெட் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே தான் என்ன இருக்கு 1 ஹவர்ல. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பவுண்டரிலையும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் உடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ 1 ஹவர்ல பாடி விக்கு எங்க இருக்கு? கவனிங்க. 1 ஹவர்ல பாடி விக்கு எங்க இருக்கு? பாடி விக்கு வந்து 1 ஹவர்ல இங்க இருக்கு. பாடி விக்கு ரொம்ப முக்கியம். ஏன்? இந்த இந்த ஏரியா வரைக்கும் தான் மார்க்கெட் அங்க இருந்து தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த பாடி விக் மார்க் பண்றோம்? இந்த பாடி ஏற்கனவே பையர் இங்க இருந்து கொண்டு போனது தான் செல்லர் என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது ஏற்கனவே பையருக்கு சொந்தமா இருந்துச்சு, கீழே இருந்து மேல போகல, அப்ப கீழே வந்ததுனால இப்ப செல்லருக்கு சொந்தமா இருக்கு. மேல இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி
பச்சை கலரா இருந்தா பையருக்கு சொந்தம், சிகப்பு கலரா இருந்தா செல்லருக்கு சொந்தம். அப்ப என்ன நடந்திருக்கு? இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? சின்ன ஃப்ரேம்ல போய் பார்த்தோம். 5 மினிட்ல பார்த்தோம். பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணோம். கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்றோம். அப்போ ஓவரால் ட்ரெண்ட் ஏற்கனவே எங்க இருக்கு? இங்க இருந்து இங்க வந்த ட்ரெண்டை தாண்டி இப்போ என்ன பண்ணுது? பாடி வைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படிதான் மார்க்கெட்டை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 2 கேண்டில், ஒவ்வொரு கரண்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ். இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. இதை பொறுத்த வரைக்கும் செல்லரோட கண்ட்ரோலில் தான் 90% இருக்குன்னு இந்த கேண்டில் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கேண்டில் இருக்கு. இப்போ கரண்ட் கேண்டில். இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வரும்போது என்ன ஆகும்? இது ப்ரீவியஸ் கேண்டிலாக மாறிடும். இப்போ கரண்ட் கேண்டிலோட அனாலிசிஸ் பண்ணணும். அதோட பவுண்டரி எப்படி இருக்கு? அப்போ இதோட 50% வரைஞ்சு இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதா, மேலே வைக்குதா? அப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்த கேண்டில், கரண்ட் கேண்டில், இது ப்ரீவியஸ் கேண்டிலாக மாறிடும் இல்லையா? அப்போ அடுத்த கேண்டிலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அப்போ அங்கே பையர் செல்லரோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு? யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு? புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 3 கேண்டில் அனலைஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? இது இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா? அப்போ இந்த பாடி விற்க தாண்டி பாடி வச்சிருக்கா, இல்லை விக்கு வச்சு மட்டும் வைக்குதா, இல்லை பாடியே வைக்குதா? அப்போ கீழே உள்ள பாடி பையருக்கு சொந்தம். கீழே பாடி வச்சதுன்னா பையரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. மேலே உள்ள பாடி செல்லருக்கு சொந்தம். சாரி, விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக மார்க்கெட்டை பார்க்கறது. அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்க்கறது, கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக பார்க்கறது. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக பார்க்கறது, ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கறது. அதனால தான் சொன்னேன், ஒரு கேண்டில் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு, இப்போ இது 1 ஹவர்னா இதை 1 ஹவர் கேண்டில் அனலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரம். இதே தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், 5 மினிட்ஸில் நான் பண்ணேன். அப்போ இந்த 5 மினிட்ஸில் பண்ணால் கவனிங்க, இப்போ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு, ஏன்னா 5 மினிட் மாதிரி ஒரு 2-3 மடங்கு, அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் பாருங்கள், இந்த கேண்டிலில் 90% வந்து செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி சிகப்பு கலராக இருக்கிறதுனால செல்லருக்கு சொந்தம். அப்போ 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அடுத்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி விக்கை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன நடக்கும்? 50% லைனு பாடி விக்கு. கவனிங்க, அடுத்தடுத்த கேண்டில் நீங்கள் பாருங்கள். இப்போ 25 தாண்டியே மார்க்கெட்டு விக்கு தான் வைக்குது, பாடி வைக்க முடியல. அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அடுத்த 10 நிமிஷம் மார்க்கெட் கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அடுத்து பாடி முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க? பேட்டர்ன் பண்ணுறீங்க. பேட்டர்னோட பாடி விக்கு எங்கே இருக்குது? பேட்டர்னோட அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டர்ன் எடுக்கிறீங்க. இந்த பேட்டர்னோட பாடி இங்கே இருக்குது, அண்ட் தென் விக்கு இங்கே இருக்குது. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா மறுபடி இந்த இது பேட்டர்னோட பாடி விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்காது? மார்க்கெட் அதிகபட்சம் வந்தாலும் இதை தாண்டி இந்த ஏரியாக்குள்ளே, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே விக்கு வைக்கலாம், இல்லை பாடி கூட வைக்கலாம். இதை தாண்டி, இந்த பவுண்டரியை தாண்டி மேலே பாடி வச்சா மட்டும்தான் மறுபடியும் பையரோட கான்ஃபிடென்ட் வரும். இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்லாம் போய் மறுபடியும் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் கீழே வரும்போது தான் பையரோட இன்வால்மெண்ட் இருக்கும். அண்டர் வேல்யூவில் தான் பையர் வேல்யூ இன்வால்மெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதான் அர்த்தம். அப்போ இந்த ஏரியாலாம் உடச்சிருச்சு, ஏற்கனவே இருக்கிற அந்த பேட்டர்னை உடச்சி மார்க்கெட் வெளியில் அவுட் சைட் கேண்டிலாக வச்சுதுன்னா திரும்ப இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு. அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு, புரியுதா? பேட்டர்னா என்ன சொன்னேன்? கேண்டில்னா 5 நிமிஷம் கேண்டிலில் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து ஒரு அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த ட்ரெண்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்து டு 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டில் தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ்னா என்னது? இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டில் போடுதுன்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், இதை உடச்சி அவுட் சைட் கேண்டில் போட்டது எங்கே? இங்கே. திரும்ப பாருங்கள், இந்த பேட்டர்னோட பவுண்டரி தாண்டி விக்கு தான் வச்சிருக்கு, பாடி வைக்க முடியல. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நான் சொன்னேன்ல, அடுத்த ஒன் ஆர் 2 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிருக்கு. அதான் என்ன அர்த்தம்? இதை தாண்டி வெளியில் ரெட் கலர் செல்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கேயே பார்த்துடுறோம். தெரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு மார்க்கெட் செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு இங்கேயே பார்த்துடுறோம். இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக மார்க்கெட்டை ரீட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்களா? சார்ட் உங்களோட பேசுதா? அதே மாதிரி தான் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த 1 ஆர் 2 டேஸுக்கு யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ அப்போ அந்த ட்ரெண்டை உடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பார்க்கணும்? ஓகே, அடுத்து ஒரு ஒரு நேரம் 2 மணி நேரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவெடுக்கக்கூடாது. வாய்ப்பு இருக்கு. அப்போ அது பிரேக் பண்ணுதா, அந்த வாய்ப்பை பிரேக் பண்ணுதா, அந்த நம்ம நினச்சி கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத என்ன பார்க்கணும்? பேட்டர்னில் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கேண்டில் அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டுங்கிறது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. ஓகே, நல்லா தான் இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. திடீர்னு ஃபிட்ஸ் வரும், திடீர்னு மூச்சு திணறல் வரும், திடீர்னு என்ன வேணாலும் வரும், திடீர்னு ஃபீவர் வரும், எப்படி வேணாலும் வரும். ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐசியூலலாம் 24 ஹவர்ஸ் வந்து அங்கே அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நிறைய மானிட்டரிங் சிஸ்டம்லாம் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணிருச்சு, பேட்டர்னை பிரேக் பண்ணிருச்சு. ஓகே ரைட், அடுத்த ஒரு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் அது. ஒரு 50% ஓகே இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு தான் போகணும். தொழிலில் வாய்ப்பு இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம், எங்களோட ப்ராஃபிட்டை அடுத்த 5 வருஷத்துல இவ்வளோ கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 100% நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? So, இதுதான் எந்த அளவுக்கு ஒரு 50% ஒரு ரியாலிட்டி. புரியுதுங்களா? ஒரு 50% நமக்கு ரோட் மேப்பாக காட்டுது. ஒரு 50% ரியல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணால் ஓகே, அது அந்த வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக நடந்துட்டு இருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது கவனிங்க. இப்போ வந்துருச்சு, இப்போ வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுது, இவ்வளோ தூரம் வச்சு தான் வி பேட்டர்ன் போடுது. அப்போ இந்த வி பேட்டர்ன் அதிகபட்சம் எது வரைக்கும் போயிருக்கு? இந்த பாடி இந்த விக்கை உடைக்காம இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? இதை உடைச்சது அப்படின்னா, இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த மேலே உள்ள இந்த பாடி விக்கை உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன். இதான் பேட்டர்னோட விஷயம். புரியுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. பேட்டர்ன் அனாலிசிஸ்ங்கிறது இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேண்டில் அனாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக பேட்டர்ன் அனாலிசிஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இங்கேருந்து வி பேட்டர்ன், பேட்டர்னா என்ன, மறுபடியும் நீங்கள் பழைய வீடியோவில் இருக்குது, அதெல்லாம் போய் தெளிவாக பாருங்கள். இப்போ இங்கேருந்து சிவப்பு கலர் செல்லர் கொண்டு வந்தாங்க, திரும்ப பையர் கொண்டு போனாங்க. இப்போ பையர் கொண்டு போனபோது அதிகபட்சம் பாடி விக்கு என்ன பண்ணுது, அடுத்த ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளே இந்த பாடி இந்த விக்கை தாண்டி எல்லாமே டெலிட் பண்ணி விட்றேன் கவனிங்க. டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து ரெட் கலராக வந்துச்சு, திரும்ப பச்சை கலராக போச்சு. அப்போ இது என்ன சொன்னேன், இந்த மாதிரி வரலாம், இதோட 25 போகலாம், 50 போகலாம், 75 போகலாம், 100 போகலாம், அவுட் ஆஃப் 100 கூட போகலாம். அவுட் ஆஃப் 100 போச்சுன்னா இது வந்து எக்ஸஸ் வி பேட்டர்ன். இது இப்போ 50, இது ஈக்குவலாக இதுக்கு போச்சுன்னா ஈக்குவல் வி பேட்டர்ன். இதை தாண்டி இது போக முடியாமல் ஒரு 25 அளவுக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சுன்னா ஃபெயில்டு வி பேட்டர்ன். இப்படிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது, போய் பாருங்கள். அப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து வந்த செல்லரு திரும்ப பையர் தடவை இங்கேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அது பவுண்டரியில் எடுத்து பாருங்கள். 0.25 அந்த ஷார்ட் டர்ம் பவுண்டரியா, மிட் டர்ம் பவுண்டரியா, இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்படி பையர் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, அடுத்த ஒரு 3 கேண்டிலில், இது என்ன ஃப்ரேம் இருக்கட்டும், எல்லா கேண்டிலுக்கும் பொதுதான். அடுத்த 3 கேண்டில் என்ன பண்ணலாம், இந்த பவுண்டரியை தாண்டி பாடி வைக்கலாம், சாரி விக்கு வைக்கலாம். பாடி வெளியில் வைக்கக்கூடாது, பாடி அவுட் சைட் கேண்டிலாக வைக்கக்கூடாது. இன்சைட் கேண்டில் அவுட் சைட் கேண்டில்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அப்போ அவுட் சைட் பாடி வைக்கக்கூடாது. வச்சதுன்னா மார்க்கெட் அகைன் என்ன ஆகும், செல்லரோட கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ என்ன இருக்கும், இது இந்த பாடி 1 2 3, இது 1 2 3 ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? சரி, அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பேட்டர்னுக்கு அனலைஸ் பண்ணுறோம். இந்த பேட்டர்னோட பாடி இப்போ ஏற்கனவே உள்ளதுக்கே நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சுட்டு வர்றேன். அப்போ இந்த பேட்டர்னை தாண்டி என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் போச்சு. அப்போ இதோட கவனிங்க, இதோட இந்த பேட்டர்னோட 0.25 வரைக்கும் தான் போயிருக்கு. அதை தாண்டி பாடி வைக்க முடியலை பையரால், விக்கு வச்சிருக்கு. அப்போ விக்கு வச்சிருக்குன்னா மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பையரால் முடியலைன்னு அர்த்தம், செல்லரோட கண்ட்ரோலில் வருது. அப்போ இது மேலே போனால் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கணும், பாடியை தாண்டி பச்சை கலர் பாடி வச்சுக்கிட்டே போனால் தான் இந்த பவுண்டரிக்கு வர முடியும். அப்போ என்ன நடந்திருக்கு, முடியலைன்னா என்ன ஆகும், இந்த லோவை உடைச்சு புதுசாக கீழே செல்லர் அவுட் சைட் கேண்டில் வைப்பாங்கன்னு அர்த்தம். செல்லரோட கண்ட்ரோலுக்கு அதாவது கயிறு இழுக்கிறாங்க, இங்கேருந்து செல்லர் இழுத்தாங்க, மறுபடியும் பையர் இழுத்து பார்த்தாங்க, இதை தாண்டி கொண்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, செல்லர் தானே மறுபடியும் இழுப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். கயிறு இழுக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பையர் ஸ்ட்ராங்காக இல்லை, அப்போ செல்லர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அதானே அர்த்தம். அப்போ இதை தாண்டி பாடி வச்சுன்னா மார்க்கெட் இன்னும் போயிடும்னு அர்த்தம். சரி, இப்போ நான் இந்த கேண்டிலுக்கு இப்போ வர்றேன் கவனிங்க. இப்போ ஒவ்வொரு கேண்டிலாக வர்றேன். இப்போ இந்த கேண்டிலுக்கு வர்றேன். இப்போ இந்த கேண்டிலோட பாடி எங்கே இருக்குது, மொதல் வி பேட்டர்ன் முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது வி பேட்டர்னுக்கு வர்றேன். பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. கவனிங்க, விக்கு இங்கே இருக்குது. கண்ட்ரோல் வி,
ஹரிசாண்டல் 100 ஹெச் நீங்கள் கண்ட்ரோல் ஹெச் அடிச்சிங்கன்னா இந்த லைன் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அதான் ஷார்ட்கட். அப்போ இங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி தாண்டி பாடி வைக்கக்கூடாது. 1 2 3 ஆச்சு, சரி மெயின்டைன் இருக்குது. அப்போ இதை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு தான். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கேண்டில் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே பாருங்கள், இதை 0.25 தாண்டி விக்கு மட்டும் தான் வைக்குது, பாடி வைக்க முடியல. அப்போ பாடி அவுட் சைடில் வச்சுட்டாங்கன்னா பாருங்கள், இதை தாண்டி பாடி வச்சாங்கன்னா மறுபடியும் இந்த ஏரியாவில் ஹையஸ்ட் பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அண்ட் தென் ஹையஸ்ட் விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி மறுபடி பையரால் கொண்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு. பார்த்தீங்களா, இங்கே பாடி வச்சதுனால திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டரியை தாண்டி விக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க, பாடி வைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ வைக்க முடியாமல் மார்க்கெட் திரும்புதுன்னா என்ன அர்த்தம், இன்னும் குட்டி குட்டி இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இதோட 50% உடச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இந்த 50% வரைக்கும் வரலாம். இதை தாண்டி பாடி வச்சதுன்னா இந்த பேஸிக்கே வந்துடும். இது 5 மினிட்ஸ்னால ஒரே இதில் வந்துச்சு. அப்போ இதை தாண்டி பேஸுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே போக முடியாமல் வருது. ஒவ்வொரு விஷயம் இதை வந்து கேண்டில் அனாலிசிஸ் தான் பண்ணணும் கிடையாது. அவுட்லைனாக நீங்கள் முதல் பச்சை கலர் பாருங்கள், 25 வரைக்கும் போயிருக்கு, போக முடியாமல் என்ன ஆகுது, 50லாம் போக முடியாமல் என்ன ஆகுது, ஷார்ட் டேர்ம் மைக்ரோ ஷார்ட் டேர்ம்லேயே மார்க்கெட் திரும்புது. 0 to 25 மைக்ரோ ஷார்ட் டேர்ம், 0 to 50 ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் 50 to 75 மிட் டேர்ம், 75 to 100 லாங் டேர்ம். அப்போ ஒரு 50 வரைக்கும் கூட போக முடியலன்னா அதுக்கு பேர் மைக்ரோ ஷார்ட் டேர்ம் வாங்க. அது போயே யூஸ் இல்லை. அதாவது என்ன அர்த்தம், அது சிங்கிள் லேயர் டபுள் லேயராக தான் போடும். அந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் பெரிய அளவில் இருக்காது. புரிஞ்சுங்களா, சிங்கிள் லேயர் டபுள் லேயராக தான் போடும். அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலும் பெரிய அளவில் ப்ராஃபிட் எல்லாம் போகாது, ப்ரோக்கரேஜுக்கே வராதுன்னு அர்த்தம். அதான் மைக்ரோ ஷார்ட் டேர்ம். அப்போ அடுத்து என்ன பண்ணுச்சு, இங்கே போக முடியாமல் மார்க்கெட் திரும்பி வருது. அப்போ என்ன இருக்குது, இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுது, மார்க்கெட் இந்த லோவுக்கு வந்துட்டு அகைன் என்ன பண்ணுது, மைக்ரோ ஷார்ட் டேர்ம் அளவுக்கு தான் போயிருக்கு. முதல்ல பாடி போச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கு போச்சு, அடுத்து இந்த விக்கை தாண்டி விக்கோ பாடியை தாண்டி பாடியோ போக முடியல, மார்க்கெட் அவுட் சைடு வச்சிருச்சு. அப்போ அவுட் சைடு வச்சுன்னா நான் இதை உடச்சு மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே போகும்னு அர்த்தம். அக்ரெசிவ்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் போகும். 3 ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்கா, இப்படி போகும். அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, மைக்ரோ ஷார்ட் டேர்ம் அளவுக்காவது போயிருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சுங்களா, இதெல்லாம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான். ட்ரேட் எடுக்கிறதுக்கு போயிட்டு இங்கே உடச்ச உடனே இங்கே போய் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து எப்படி எப்படி மூவ் ஆகுது, பையரோட இன்வால்மெண்ட், மார்க்கெட் பையரோட வெயிட்டேஜ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, செல்லரோட வெயிட்டேஜ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த பவுண்டரிலாம் அனலைஸ் பண்ணுறது. ட்ரேட் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக கேண்டில் அனாலிசிஸ் தான். புரியுதுங்களா, அடுத்த அது மாதிரி 1 hour 2 hour மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேட்டர்ன் அனாலிசிஸ், அடுத்த 1 or 2 டேஸுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதெல்லாம் தனித்தனியாக தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கேல்பராக இருந்தால் என்னென்ன ஃப்ரேம்லாம் அவங்க பார்க்கணும், ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் என்னென்ன ஃப்ரேம்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன ஃப்ரேமெல்லாம் பார்க்கணும், அது மாதிரி அவர் கேண்டில் அனாலிசிஸ் யாரெல்லாம் பார்க்கணும், ட்ரேட் பண்ணுறவங்க என்னத்தை பார்க்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் பழைய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே தெளிவாக இருக்குது, அங்கே போய் எடுத்து நீங்கள் நீட்டாக மார்க்கெட்டை பாருங்கள். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஆகணும், மார்க்கெட்டு இப்போ இந்த கேண்டில் இதை லாஸ்ட்டு மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேண்டில் இருக்குது, அதை தாண்டி 50% கேண்டில் பாடி வச்சிருச்சு. கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100% பாருங்கள், 100% இந்த கேண்டில் படி பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அடுத்த ஒரு 3 கேண்டில் அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழே வராமல் இருக்குன்னா இந்த பாடி அல்டிமேட் பாடி இங்கே இருக்குது, அல்டிமேட் விக்கு இங்கே இருக்குது, இந்த பேஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு அர்த்தம். அப்போ வாய்ப்பு குறைவுனா என்ன அர்த்தம், அப்போ என்ன அர்த்தம், அடுத்தடுத்த கேண்டில் ரீட் பண்ணவும் செய்யணும். அப்போ வாய்ப்பு குறைவு, அவ்வளோதான். உடைக்கக்கூடாதெல்லாம் ஒரு கட்டமும் ஒரு சட்டமும் கிடையாது, வாய்ப்பு குறைவு, அவ்வளோதான். புரியுதுங்களா, மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், கவனிக்கலாம் சொன்னேன், மார்க்கெட்டை ரீட் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு பையர் கொண்டு போனது இவ்வளோ தூரம், ரெண்டாவது பையர் கொண்டு போனது அதை விட 1 to 1.5 மடங்கு, மூணாவது கொண்டு போனது சேம் அதே அளவு தான். அப்போ நாலாவது கொண்டு போனால் அப்போ இது பாருங்கள், இதை விட இது இது மைனர், இது மேஜர், இது மேஜர், இதை விட இது அதிகமாக இருந்தால் மேஜர். கரெக்டுங்களா, அப்போ அடுத்து மேஜர் பையரோட இன்வால்மெண்ட் மேஜராக இருக்கா மைனராக இருக்கா, அப்போ அதிகபட்சம் ஏற்கனவே போனது எது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இதை விட 1.5 மடங்கு அட்லீஸ்ட் இவ்வளோது போகணும், இதை விட அதிகமாக போகணும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அதிகமாக போனால் தான் இந்த இடத்துல பையரோட கான்ட்ரிபியூஷன் மேஜராக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக போகாமல் கவனிங்க, அதிகமாக போக முடியாமல் மார்க்கெட் திரும்புது அப்படின்னா அக்ரெசிவாக இதை உடச்சி பயங்கரமாக மார்க்கெட் கீழே போகும்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் மார்க்கெட் ரீட் பண்ணணும். சார்ட்டு உங்களோட பேசும், அது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அது பேசுறது புரியும். ஒருத்தன் ஹிந்தி பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தானே பேசுறது புரியும். அதே மாதிரி தான், என்ன சார்ட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்குது,
பட் அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தனித்தனியாக கேண்டில் அனாலிசிஸ் பார்க்கணும். அப்போ அதில் என்ன பேசுதுன்னு தெரியும். பேட்டர்ன் அனாலிசிஸ் பார்க்க தெரியணும், அதில் என்ன பேசுதுன்னு தெரியும். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்க்க தெரியணும், அதில் என்ன பேசுதுன்னு தெரியும். பவுண்டரி அனாலிசிஸ் தெரியணும், அதில் என்ன பேசுதுன்னு தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் பேசுறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மொழி புரிஞ்சாதானே உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து தெளிவாக உட்காந்து பார்க்க சொல்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் முதல் வீடியோ இந்த இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நபராக இருந்தால் முதல் வீடியோவில் பார்க்குறதுக்கும் இப்போ அதே சாப்டரை அதே கீவேர்ட்ஸை அதே விஷயங்களை திரும்ப பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். உங்களோட சப்கான்ஷியஸ்லேயே மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சிருக்கும். விடாமல் நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனலுமே பார்க்க மாட்டீங்க. டெக்னிக்கலுக்கு ஓப்பனாக சொன்னால் அதுதான், அந்த அளவுக்கு எளிமையாக இங்கே இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து பெரிய விஷயங்கள், ஐயோ இப்படி மனப்பாடம் பண்ணணும், அப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த பேட்டர்ன் படித்து வைக்கணும், அந்த கேண்டில்ஸுக்கு இது படிக்கணும், அது படிக்கணும், எதுவுமே கிடையாது. வெறும் சார்ட்டு உங்களோட பேசும். புரியுதுங்களா? ரொம்ப யதார்த்தமாக பேசும். அது போக இன்னொரு சூப்பர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இதே விஷயம் 5 மினிட்டுக்கு போனாலும் பார்க்க முடியும், 15 மினிட்டுக்கு போனாலும் வேலை செய்யும், 1 ஹவருக்கு போனாலும் வேலை செய்யும், பிட்காயின் சார்ட்டுக்கு போனாலும் வேலை செய்யும், நிஃப்டி சார்ட்டுக்கு போனாலும் வேலை செய்யும், ஃபாரெக்ஸ் சார்ட்டு, குரூட் ஆயில் சார்ட் எங்கே போனாலும் வேலை செய்யும். ஏன்னா நம்ம இங்கே பார்க்கறது ப்ரைஸை தான் ரீட் பண்ணுறோம். புரியுதுங்களா? வெறுமனே ஒரு இதை ரீட் பண்ணலை, ப்ரைஸை ரீட் பண்ணுறோம். அது மாதிரி பேட்டர்ன்லாம் சிம்பிளிஃபைடாக வச்சுருக்கோம். வி பேட்டர்ன் அவ்வளோதான். மேலேருந்து வருது, கீழேருந்து போகுது, கீழேருந்து போச்சு, மேலேருந்து வந்துச்சு, அவ்வளோதான். வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். ஓ பேட்டர்ங்கிறது ஆப்போசிட்டு. ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஓ பேட்டர்ன் பற்றிலாம் யாரோ ஒரு நண்பர் கூட டவுட் கேட்டிருந்தீங்க. பழைய வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது, போய் பாருங்கள். புரிஞ்சுங்களா? சப்போஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து அழகாக உங்களுக்கு ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி ட்ரெண்டு. இப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்குது? இப்போ 5 மினிட்டை ரீசெட் பண்ணி பார்த்து ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி ட்ரெண்டை அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 வீடியோ முன்னாடி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்கிரேட் பண்ணுறதுனா என்ன, டவுன் கிரேட் பண்ணுறதுனா என்ன, ஒரே ஃப்ரேமில் எப்படி அப்கிரேட் பண்ணலாம், ஒரே ஃப்ரேமில் எப்படி டவுன் கிரேட் பண்ணலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே, கடந்த 3 நாட்களாக 3 மணி நேரத்துக்கு மேலே அப்கிரேட் டவுன் கிரேட் பற்றி மட்டுமே நான் அந்த அந்த சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ சும்மா ரேண்டமா பார்த்துட்டு அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நீ நினைக்காதீங்க. அதே மாதிரி சும்மா 5 மினிட்ஸ்லேயே உட்காந்து வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸ்ல இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இவ்வளவு ஏறினா அவ்வளவு ஏறணும், இவ்வளவாவது ஏறாதா, அவ்வளவாவது ஏறாதுன்னா மனக்கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான் ஏறாது. அதனால சொல்லியிருக்கேன், ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் எப்படி வேலை செய்யும். புரியுங்களா? அது மாதிரி உங்களோட ட்ரெண்ட் லைனு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வேலை செய்யும், அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், அதெல்லாம் முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் போயிட்டு பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, உலகத்திலே நீங்கள் எந்த சேனலில் தேடினாலும் இந்த அளவுக்கு வேலை செய்கிற விஷயம் விஷயம் இருக்கும், அது வேலை செய்யாது, அது வேறு விஷயம். புரியுதுங்களா? வேலை செய்கிற விஷயம், பயன்படுற விஷயம், படிக்காதவங்களுக்கு கூட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த அளவுக்கு எளிமையாக உலகத்திலே எந்த சேனல்லையும் இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என்ன இப்படி சொல்கிறேன்னு. உண்மை அதுதான். புரிஞ்சுங்களா? நான் உண்மையே போல்டாக சொல்கிறேன். இல்லைங்கிறதுனால தான் நான் போல்டாக சொல்கிறேன். இவ்வளோ எளிமையாக இருக்காது. அது மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம சேனலை பார்த்தா புரியும். புரியுதுங்களா? எப்படி ஒரு சார்ட்டை பார்க்குறது எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட டெப்த்து. அதாவது மார்க்கெட்டோட டெப்த்துனா என்ன அர்த்தம்? மார்க்கெட் அடுத்தடுத்து எங்கெங்கே கீழே போகும் அப்படிங்கிறது டெப்த்து. ஸ்ட்ரக்சர்னா இப்போ மார்க்கெட்டோட இப்போ டெப்த்துனா என்ன இருக்குது? இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இப்படி வருது, இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் ஒரு வி பேட்டர்ன் போட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இப்போ இதை உடைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுது, அடுத்த வி பேட்டர்னை உடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டெப்த்து போச்சு, அது எப்படியெல்லாம் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் டெப்த் வந்துச்சு, எப்படியெல்லாம் பண்ணுது, அதான் ஸ்ட்ரக்சர். ஒரே ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது டெப்த்து. அந்த டெப்த்தில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது, அதை கீழே போகும்போது பெரிய பணக்காரங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது, அதான் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட்டோட டெப்த்து, ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையாக சொல்லி தர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கேண்டிலில் தாண்டி 50% தாண்டி கேண்டில் வச்சுது. கரண்ட் கேண்டில் 100% பையரோட இன்வால்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 2-3 கேண்டிலுக்கு மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இப்போ பாருங்கள், இதுதான் மார்க்கெட் செட்டில் ஆகிறது. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், சிங்கிள் லேயர், டபுள் லேயர், இந்த இடத்துல இப்போ மல்டிபிள் லேயர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது பச்சை கலராக இருந்துச்சுன்னா மல்டிபிள் லேயர் போடுது. தெரியுதுங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ கீழே போக 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 பையரோட ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. கீழே டெப்த்து போக போக, கீழேன்னா என்ன அர்த்தம்? செல்லரோட டெப்த்தில் போக போக பையரோட
அந்த ஸ்ட்ரக்சர் பையரோட இன்வால்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ பாருங்க, இப்போ எங்கே அதிகமாயிட்டே இருக்கு, அப்போ எங்கே பண்ணணும், அண்டர் வேல்யூ போனால் என்ன நடக்குது, இதெல்லாம் தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். புரியுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எளிமையாக ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவில். நீங்கள் அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் தெளிவாக பாருங்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எப்படி நம்ம பணம் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது லாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பண்ணதெல்லாம் ஓவர் வேல்யூவில் பண்ணீங்களா, அண்டர் வேல்யூவில் பண்ணீங்களா, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அது மாதிரி ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃப்ரேம்லாம் மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணி பார்த்தீங்க, டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்க, இவ்வளவு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல மார்க்கெட்டுக்கு போனீங்களா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அந்த கேள்வியெல்லாம் கேட்டு பாருங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் படிச்சிருக்கீங்க அப்படிங்க, எந்த அளவுக்கு நாலேஜோட வந்திருக்கீங்க, வெறும் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்கன்றது அப்பட்டமாக தெரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இது எல்லாமே டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோங்கள் தான். உங்களுக்கு ஏன் உங்கள் பணம் லாஸ் ஆச்சு, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படிலாம் இருக்கணும், இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ வெளிப்படையாக சொல்லும். அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலுங்கிறது 10 மார்க்கு தான். 10 மார்க்குக்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் 10 மார்க் இருக்குது, ட்ரேடிங் சிஸ்டம் 20 மார்க் இருக்குது, மொத்தம் 40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் முக்கியம், அதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ப்ராடக்ட்டில் ஏன் ஃபண்ட் மேனேஜருக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் அவரோட டியூட்டி என்ன, இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போய் பாருங்கள். அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30 மார்க்கு, அப்போ 70 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் சைக்காலஜி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார், நீங்கள் என்னதான் ஆடிக்கார கையில் கொடுத்தாலும், ஆம்னிக்கார கையில் கொடுத்தாலும், இல்லை ஃப்ளைட்டே கையில் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்ட தரலன்னு அதை கொடுத்து என்ன புண்ணியம்? அப்போ அதை ஆப்ரேட் பண்ணுறதே யார், நீங்கள் தான். இப்போ மார்க்கெட்டில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது ஒன்று தான், உங்கள் பணம். ரெண்டாவது அதை ஆப்ரேட் பண்ணுற நீங்கள். இதை ரெண்டையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட்டையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்போ மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா என்னென்ன தேவை, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தேவை. ரெண்டாவது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நாலேஜ் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா? மூணாவது மார்க்கெட்டை எந்த இடத்துலையும் இங்கே லூஸ் பண்ணிடக்கூடாது. நான் இதோட சாப்டரில் சொன்னேன் இல்லையா, கார் ஓட்டுற மாதிரி தான். மார்க்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். மார்க்கெட்டை லூஸில் விட்டிங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் மீறி கார் போயிடும். குழந்தை கையில் காரை கொடுத்த மாதிரின்னு நான் பழைய வீடியோலாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோஸை ஒவ்வொன்றையும் நீங்கள் நிதானமாக பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பார்த்துட்டு உடனே போயிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன், சூப்பராக வேலை செய்யுதுன்னு பண்ணாதீங்க. மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மார்க்கெட் உடச்சி அதுக்கு அதிகபட்சம் இதில் லாஸ் எல்லாம் ஆகுதுன்னா நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் தான் இந்த லாஸை ரெக்கவரி பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது ஒரு ட்ரேடை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ண அளவுக்கு மோசமாக இருக்காது. கண்டிப்பாக எப்படி அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், ஸோ அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதுலையும் லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இது 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 எதோட எந்த பவுண்டரின்னு தெரியாது. இப்போ ஷார்ட் டேர்ம் பவுண்டரியில் போய் ஒரு ட்ரேடை அட்டன் பண்ணிங்கன்னா 10க்கு 3 ட்ரேடு முன்னாடி லாஸ் ஆனதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 ட்ரேடாக குறைக்கலாம், ஒன்றா குறைக்கலாம். ஆனால் லாஸ் ஆச்சுன்னா ஹெவி லாஸ் ஆகும். ஏன்னா அது பவுண்டரி தெரியாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. நேற்று சாப்டரில் சொன்ன மாதிரி அது ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஓவரால் நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிச்சது மொத்தமும் மார்க்கெட்டில் போயிடும். கேபிட்டலையும் எந்த அளவுக்கு சாப்பிடும்னு தெரியாது. அடுத்து நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன ஆகும் தெரியுமா, பயம் வந்துடும். விஷயம் தெரியுது, டெக்னிக்கல் ஃபண்ட் மேனேஜர் 20 மார்க்கு தான் தெரியுது. ஆனால் 80 மார்க்கு வரும்போது என்ன ஆகும், ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க, பாஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஒரு கட்டத்தில் பயமாகும், நம்மளால் இனிமேல் பாஸ் பண்ணவே முடியாதோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கே பயப்படுவீங்க. மறுபடியும் நடுக்கம் பிடிச்சிரும். பழைய மாதிரி இருந்தே பாருங்கள் மார்க்கெட்டில் இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மறுபடியும் வந்துடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, முழுசாக கற்றுக்கிட்டா தான் கார் ஓட்ட தெரியும்னு அர்த்தம். சும்மா எனக்கு ஃபஸ்ட்டு கியர் போட தெரியும் அப்படின்னா கார் ஓட்ட சொல்லணும் கற்றுக்கிட்டேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுங்களா? எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் கார் ஓட்டலாம் உங்களுக்கு தெரியும்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் 10 கொஸ்டின் இருக்குது. ஒரு ட்ரேட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த 10 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும், துல்லியமாக தெரியணும், ஒரு பிசுறு கூட இல்லாமல் தெரியணும். அதே மாதிரியா அந்த 10 கொஸ்டினில் அந்த மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மார்க்கெட்டில் நடந்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டி இருக்கணும். புரியுங்களா? ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதனால் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள், முழுசாக கற்றுக்கோங்க. அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்லாம் என்ன பண்ணுறோம், 100 டெமோ ட்ரேடு நீங்களாகவே பண்ணுவீங்க, 100 லைவ் ட்ரேடு நீங்களாகவே பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்கள், 200 ட்ரேடு
பண்ணி ப்ராஃபிட்ல முடிக்கிறேங்கிறது என்ன சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ட்ரைனிங்னு இருக்கு. நான் யூடியூப் சேனலுக்கு நம்ம சேனலுக்கு சொன்ன மாதிரி தான், உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாதுங்கிற மாதிரி நான் இதையும் சொல்றேன். எங்கேயாவது ட்ரைனிங்ல இந்த 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 விஷயத்த 200 ட்ரேடாவே உங்களை பண்ணி வச்சு எங்கேயாவது பயிற்சி கொடுக்குறாங்களா? உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 200 ட்ரேடு உங்களை பண்ண வச்சு அதுல அவ்வளவு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை அந்த அளவுக்கு புரிய வச்சு அந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட்டோட உலகத்துல எந்த சார்ட்டை பார்த்தாலும் உங்களோட ப்ராஃபிட் எடுக்க வர வரைக்கும் உங்களை ரெடி பண்றாங்களா எங்கேயாவது? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங்லாம் உலகத்திலே இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத விஷயங்கள். இந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் உள்ளவங்க முதல்ல உங்களோட டைமே போட மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கங்க. நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டாரு, இவ்வளவு நாலேஜ் இருக்கு, எதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், கரெக்ட் தான் பிரதர், இவ்வளவு பணம் இருக்கு, ரஜினிகாந்த் ஏன் இன்னைக்கும் ஹோட்டல் பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு? அவர்கிட்ட இல்லாத பணமா? எதுக்கு இன்னைக்கு அவர் சென்னையில பார்க் ஹோட்டல்லாம் ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட தான். அப்ப எதுக்கு நடத்துறாங்க? அவங்கள்ட்ட காசே இல்லைன்னா. அது மாதிரி விஜய் டிவி கோபிநாத்லாம் இருக்காரு, சூப்பரா பேசுவாரு. விஜய் டிவில நிறைய எபிசோடு அவருக்கு என்னது, அவருக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு எபிசோடு இருக்கு. அவர் எதுக்கு போய் காலேஜா பேசுறாரு? அவர்கிட்ட காசு இல்லாம சோத்து கொள்ளையில? ரெண்டு பிடிக்கும். ஒண்ணு பிடிக்கும், ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்களோட ஓய்வு நேரத்தையும் காசாக்குறாங்க. அதான விஷயம். அதான், புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஓரளவு சம்பாரிச்சா பேசாம உட்காந்துக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நீங்க இன்னைக்கு 5 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ரியாலிட்டியை சொல்றேன். உண்மை வலிக்கத்தான் செய்யும். கரெக்டா? ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிச்சா அவங்க வேற எதுவுமே அப்படி கிடையாது. பணம் சம்பாரிச்சவன் தான் அதிகமா சம்பாதிப்பான். பணத்தை டேஸ்ட் பார்த்தவன் தான் அதிகமா சம்பாதிப்பான். இன்னும் 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 இன்னும்னு சம்பாதிப்பாங்க. எங்கெல்லாம் இருந்து பண்ணணும்? இப்போ ரிலையன்ஸ் கிட்ட இல்லாத காசா? உலகத்திலே முதல் 10 பணக்காரலாம் அவங்களும் ஒருத்தர். ஏன் இன்னைக்கு ஒரு தீப்பெட்டியை கூட வித்து அதுல கிடைக்கிற அந்த 2 பைசா 3 பைசா கூட லாபமா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? இதான் இதான் காசு. புரியுதுங்களா? பணம் நமக்காக வேலை செய்யும். இதான் விஷயம். அப்ப அந்த பணத்தை டியூனிங் பண்ணிட்டா போதும். பணம் நமக்காக வேலை செய்யும். அடிக்கடி சொன்னல, இப்ப ஏன் என்னால கிளாஸ் எடுக்க முடியுது? எனக்கு மார்க்கெட் எங்க போகும்னு தெரியும், எங்க வரும்னு தெரியும். அந்த இடத்துக்கு நான் மார்க்கெட்ல இருந்தா போதும். அப்ப நான் 24 மணி நேரம் மார்க்கெட்ல நான் உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, ட்ரேடா இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு எங்க மார்க்கெட் போகும் வரும்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல நான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணா போதும். அப்ப மீத நேரம் நான் என்ன பண்றேன்? ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? காப்பி ட்ரேட் பண்றேன். என்னோட கிளைண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக எங்கே செமினார் வெபினார் கூப்பிடுறாங்களோ, கான்ஃபரன்ஸ் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் பேசுகிறேன். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். புரியுதுங்களா? அது போக யூடியூப்ல வீடியோ போடுறேன். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி எனக்கு எங்கெல்லாம் நேரம் கிடைக்கோ அதெல்லாம் நான் காசாக்குறேன். அப்படி பாருங்க நீங்க. நீங்க உட்காந்துட்டு அதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு எதுவுமே தெரியலைன்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தான். உங்களோட லாஜிக் கரெக்டு தான். ஏன்னா நீங்க ஏற்கனவே சந்திச்ச நபர்களும் அப்படித்தானே. நீங்க வெறும் பொழப்புக்கு கிளாஸ் எடுக்கிற ஆளுகளா நீங்க பார்க்கும்போது நீங்க கேட்கறது கரெக்ட். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். நான் உங்களை தப்பே சொல்லலை. ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் கிளாஸ் எடுக்கிறேங்கிறது கரெக்ட். அப்ப நான் உங்களுக்கு 100 டெமோ ட்ரேடு உங்களையே பண்ண வச்சு லாபம் எடுக்க வச்சு காட்டுறேன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப நான் திறமை இல்லாம உங்களை உருவாக்க முடியுமா? அப்படி யோசிக்கணும். நீங்க யோசிக்கிறது கரெக்ட். ஆனா டீப்பா யோசிக்கணும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, மேலோட்டமா இருக்கக்கூடாது, ரொம்ப டீப்பா போகணும். அப்ப நான் உங்களை 100 ட்ரேட் எடுத்து வைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கே கார் ஓட்ட தெரிலன்னா உன்னை நான் ஒரு பெரிய டிரைவரா மாத்தி காட்டுறேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி யோசிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க கிளாஸ் எடுத்த ஆள்கிட்ட எல்லாம் போய் கேளுங்க, ஐயா நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தர்றேன், என் கூட சேர்ந்து ஒரு 100 ட்ரேடு எனக்கு லைவ் மார்க்கெட்ல எடுத்து எனக்கு அதை ஒரு பயிற்சியா தா, அதை ஒரு ட்ரைனிங்கா சொல்லித்தா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு பையன் உங்களுக்கு அவன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு காசு கொடுத்து நீ போயிட்டு வாப்பா தம்பின்னு அனுப்பிச்சு வச்சிருவான். புரியுதா? அப்படி யோசிக்கணும். புரியுதுங்களா? என்ன பண்றான் நீங்க யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், டீப்பா யோசிங்க. அதனாலதான் நான் என்னோட பழைய யூடியூப் வீடியோல சொல்லியிருக்கேன், 7 விதமான வருமானம் இருக்கு இந்த மார்க்கெட்ல. அந்த 7 விதமான வருமானத்தையும் நான் எடுக்கிறேன். அதெல்லாம் என்னென்னன்றது டீப்பா சொல்லியிருக்கேன். காப்பி ட்ரேடிங், ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஐபி, அதுக்கப்புறம் கோச் ட்ரெயினர், கோச் அண்ட் ட்ரெயினர். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய 7 விதமான வருமானம் இருக்கு. இந்த 7 விதமான வருமானமும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்களும் எடுக்கலாம். அதுதான் மெயின். புரியுதுங்களா? அதனால நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் கரெக்ட் தான். புரியுதுங்களா? ஆனா பணம் சம்பாரிச்சவங்க, அது ஏன்னா பணம் நமக்காக வேலை செய்ய போகுது. அப்ப என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் டியூனிங் பண்ணி வச்சுட்டா போதும்.
நம்ம உட்காந்து பணம் வேலை செய்யலை, நம்ம வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பணம் வேலை செய்யும் போது நம்ம வேலை செய்கிறோன்னா நம்ம அந்த பணத்தை கரெக்டாக டியூனிங் பண்ணலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அசட்டு நமக்காக வேலை செய்யும், பணம் நமக்கு வேலை செய்யும். பணங்கிறது ஒரு அசட்டு, ஸ்டாக்குங்கிறது ஒரு அசட்டு, கோல்டுங்கிறது ஒரு அசட்டு. அசட்டு எனக்காக உழைக்கும் போது நான் ஏன் உழைக்கணும்? அப்போ அதை கரெக்டாக அந்த இடத்துல டியூன் பண்ணி விட்டேன்னா போதும், அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, நான் அடிக்கடி சொல்லுவேன். கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சியோட ஓனர், அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர் வந்து, பிஸ்னஸ் ஓனர் வந்து எல்லா கேஎஃப்சிக்கும் போயிருப்பாரா லைஃப்பில்? போயிருக்க மாட்டார். அந்த ஒரு தடவை கூட அவரோட அவுட்லெட்டுக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டார், ஃப்ரான்ச்சைஸிக்கு போயிருக்கவே மாட்டார். ஏதோ ஒரு 10 இதுக்கு போயிருப்பார், அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு இல்லை மற்ற நாடுகளில் இருக்கிறதுக்கு மேபி 1-2 இதுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் தான் ஓனர். ஆனால் அவர் வராமலே அந்த ஃப்ரான்ச்சைஸிலாம் ரன் ஆகுதா இல்லையா ஒரு மாடலில்? அதே மாதிரி தான் பணம் நமக்காக வேலை செய்யும் போது நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்ச்மேன் தான் 24 மணி நேரம் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு ஹார்ட் சர்ஜன் 24 மணி நேரம் அங்கேயே இருக்க மாட்டாங்க. அவங்க வேற வேற இடத்துல இருப்பாங்க. ஒரு மணி நேரம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அடுத்த 1 மணி நேரம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 10 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவாங்க. அவங்களோட நேரத்தெல்லாம் பணமாக்கிடுவாங்க. சர்ஜரி இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் டைம் போடுவாங்க. லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான்லாம் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது. அது மாதிரி நான் கிடையாது, என்னோட செஷன் அட்டன் பண்ணவங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க, இது கிட்டத்தட்ட 90% பேர் அப்படித்தான். கரெக்டான இடத்துக்கு வருவோம். அதான் சொல்கிறேன்ல, சார்ட்டை அடுத்து எங்கே போகிறேங்கிறது பேசும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். அடுத்து எங்கே போகணும்? இப்போ நீங்கள் வெறும் சார்ட்டை அதை பார்த்துட்ருங்க. அடுத்து இது இங்கே தான் போகும், இங்கே தான் வரும்ன்றது எங்களுக்கு 100% தெரியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வீடியோ இருக்கும் அந்த யூடியூப்பில். 20 வீடியோவில் இவ்வளோ கிளாரிட்டியாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதுன்னா, அப்போ என் கூட கிட்டத்தட்ட 3 மாதம் டெய்லி 1 மணி நேரம் டைம் போடுறவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் புரிய வைப்பேன் யோசிங்க. எந்த அளவுக்கு அவங்கள சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணுவேன், எந்த அளவுக்கு அவங்கள ஒரு நாலேஜில் ரெடி பண்ணுவேன், யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அடுத்து எங்கே போகுது, என்ன வருது, அந்த இடத்துல என்ன பண்ணணும், அது ரிவர்ஸில் போனால் என்ன பண்ணணும், அடுத்து அது எங்கே போகும், எல்லா விஷயமும் அத்துப்படியாக தெரியும். புரியுங்களா? அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? சர்ஜரி பண்ணுவார், போயிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவர் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவார்? அடுத்து எனக்கு அதிகபட்சம் இப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. அப்போ நான் இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்டிங்கில் உட்காரணும். ஏன் கன்சல்டிங் உட்காடுறாரு? அதாவது 10 ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்தில். 2-3 ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ மதுரையில் ஒரு நாள் இருப்பாங்க, கோயம்புத்தூரில் ஒரு நாள் இருப்பாங்க, சென்னையில் ஒரு நாள் இருப்பாங்க. இப்படி அந்த ஒரு வாரத்தில் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் போகிறாரு அப்படின்னா, அந்த 10 ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு என்ன ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 சர்ஜரி கேஸ் வரும் கண்டிப்பாக. அப்போ சர்ஜரி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்து ஒரு கன்சல்டிங் வந்து ஒரு 2000 வாங்குறாங்க, இல்லை ஒரு 2500 வாங்குறாங்க. 1000 குறைஞ்சலாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு 1000 வச்சுக்கோங்க. 1000 வாங்குறாங்கன்னா அப்போ அந்த சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவாங்க. இப்போ புரியுதா? அடுத்த கட்டம், அடுத்த கட்டம், அடுத்த கட்டம், அடுத்த கட்டம், இப்படி தான் அவங்க க்ரோ பண்ணுவாங்க. அவங்களோட நேரத்தை பணமாக்குவாங்க. இது இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இதான் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்களே வர்றீங்க, யூடியூப்பை பார்க்குறீங்க, பார்த்துட்டு கிளாஸுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்குது? பணம் கிடைக்குது. சும்மா ஒன்றும் நான் எடுக்கலையே. ஏன் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் நீங்கள் இதெல்லாம் எடுக்கிறீங்க? எனக்கு பணமும் கிடைக்குது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னல, பணக்காரனுக்கு மட்டுமே நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதில்? ஃபண்டட் அக்கௌண்ட்டில். அது மாதிரி அனலிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் பணக்காரனுக்கு தான் சேவ் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேவ் பண்ணுறேன். அதே நான் சும்மா பண்ணலையே, காசு வாங்கிட்டு தானே பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? பணம் கிடைக்குது. பணம் கிடைக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த யூடியூப்பில் நான் டெய்லி 1 மணி நேரம் போடுறேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1500 1600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து 10 பேர் வந்தால் போதுமே. நான் அங்கே போட்ட உழைப்புக்கான ரிவார்டு எனக்கு கிடைக்குது இல்லை? அவ்வளோதான் விஷயம். இப்படி பார்க்கணும். புரியுதுங்களா? நம்மளோட நேரத்தை விரயமாக்கக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கும் அது பயனாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். மியூச்சுவல், இதுதான் மியூச்சுவல். உங்களுக்கும் ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துருக்கணும், எனக்கும் ஒன்று கொடுத்துருக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றலாம் நான் பொது சேவையெல்லாம் பண்ண மாட்டேன். நான் கிடையாது, யாராலும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைய பட்டினி போட்டுட்டு யாரும் பொது சேவை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட்னு அர்த்தம். உங்களோட டைம் அவங்களோட ப்ராடக்டாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் இதுதான் ரியாலிட்டி. புரியுங்களா? எதையுமே யாருமே நான் சும்மா பண்ணலையே, எனக்கு பணம் கிடைக்குது.
அதனால தான் நான் பண்ணுறேன். இப்போ கேட்டிங்கல்ல ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க, இவ்வளோ நாலேஜ் உள்ள ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க? எவ்வளோ பணம் இருந்தாலும் இங்கேயும் பணம் தானே கிடைக்குது. அப்போ நான் சும்மா தானே உட்காந்துருக்கணும். இப்படி யோசிங்க. நான் ட்ரேட் எடுத்துட்டேன், ஒரு காப்பி ட்ரேடில் ஒரு நாளைக்கு 1-2 ட்ரேடு தான் நான் பண்ணுவேன். அதிகபட்சம் அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். அப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் என்னோட இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் காப்பி ட்ரேட்லாம் முடியுது. அப்போ அதை முடிச்சோன்னே என்ன பண்ணுவேன், அடுத்து ஃபண்டட் அக்கௌண்ட் போவேன். இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும், அங்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்போ அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை. எங்கேயாவது என்ன சொல்கிறது, ஐபியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, அந்த பர்டிகுலர் 4 கம்பெனி சொன்னலையே, அந்த கம்பெனியில் ஏதாவது அவங்களுக்கு வெபினார் செமினார் இருக்கும் வீக்லி ஒன்ஸு. அப்படி இருந்தால் அதை எடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரீ தானே, அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணுறோம், 1 மணி நேரம் யூடியூப் போடுறோம். அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு 3 ஹவர்ஸ் செஷனுக்குன்னு ஒதுக்குறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி படுத்து கிடக்க மாட்டாங்க வெட்டியாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு. புரியுதுங்களா? வெட்டியாக இருக்க மாட்டாங்க. வெட்டியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உங்களோட பணம்லாம் இன்னொருத்தனுக்கு காசாக மாறுது. அப்போ உங்களோட திறமையும் உங்களோட நேரத்தையும் நீங்கள் பணக்காரனாக்க தெரிஞ்சாதான் முன்னேறுவீங்க. புரியுதா? நான் முன்னேறுன்னு நினைக்கிறேன், அதனால இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு தான் இப்போ ட்ரேட் பண்ணி வருது. யார் வரலன்னு சொல்லலையே. இப்போ நான் சொன்னேன்ல, ரஜினிகாந்த் ஏன் ஹோட்டல் நடத்துறாரு, கோபிநாத் ஏன் காலேஜ் கலாச்சா போறாரு, அவரோட திறமையும் புரியுதுங்களா, அவரோட நேரத்தையும் காசாக்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் நானும் ட்ரேடிங்கில் என்னோட திறமையும் நேரத்தையும் காசாக்குறேன், கிளாஸில் என்னோட திறமையும் நேரத்தையும் காசாக்குறேன். இப்படி தான் மார்க்கெட்டில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்னென்னா, எப்போவுமே டீப்பாக கேளுங்க, டீப்பாக யோசிங்க. அவுட்லைனாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ உங்களுக்குமே ஒன்றுமே புரியாத ஸ்டேஜில் என்ன யோசிக்கணும் தெரியுமா, இதில் நமக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளாக புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். நமக்கு என்ன கிடைக்குது, ஓகே, அப்போ இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா, அவ்வளோதான். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அதையும் யோசிங்க. இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, நமக்கு என்ன ரிவார்டு இருக்குது, அவ்வளோதான். அதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அதுக்கான விஷயத்த ப்ரொசீட் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி தான் மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் ஏன் என்னால் என்ன முடியும் என்ன முடியாது, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பனாக சொல்கிறது அதுதான். சரியா? சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இப்போ இந்த இது வந்துச்சு, இது பாருங்கள் 50% போச்சு. 50% தாண்டி என்ன பண்ண முடிஞ்சு, விக்கு மட்டும்தான் வச்சுருக்கு, பாடி வைக்கலை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இது மேலே போகிறதா இருந்தால் இந்த கேண்டிலோட பாடி இந்த விக்குக்கு பக்கத்தில் போகணும், அடுத்த கேண்டில் இன்னும் பக்கம் போகணும், அடுத்த கேண்டில் விக்கை உடச்சி போகணும், இல்லாட்டி விக்கு இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கணும். இப்போ தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் பையர் ஆக்டிவில் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ரெஸ்டிங் பாயிண்ட்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெஸ்டிங் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு ஃபியூல் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதாவது என்ன அர்த்தம், இங்கே இருந்து போன மார்க்கெட்டு இப்போ ஏ பேட்டர்னாக கன்வெர்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரெஸ்டிங் இப்போ இங்கே போயிடுச்சு, இங்கேயே ஏ பேட்டர்னாக வந்திருக்கு. அப்போ இது கண்டினியூ ஆகுதா இல்லை மேலே போகுதா அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும், முதல்ல ஒரு சிங்கிள் லேயரோ டபுள் லேயரோ அப்படி மார்க்கெட் போடுவாங்க. அதுக்காக மல்டிபிள் லேயர் கூட போடுவாங்க. ஆனால் அதிகபட்சம் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர் இப்படி தான் இருக்கும். அப்போ சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர்லாம் பழைய வீடியோவில் இருக்குது, எடுத்து பாருங்கள். என்னடாமே எதை கேட்டாலும் பழைய வீடியோவில் இருக்குது பழைய வீடியோவில் இருக்குன்றதுன்னு நான் நினைக்காதீங்க. ஏன்னா இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தானா அவங்களுக்கு போர் அடிக்கும். புரியுதுங்களா? புதுசாக அவங்க கற்றுக்கிறதுக்கு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்களோட இடத்துலேருந்து நான் யோசிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, புதுசாக வர்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெனக்கெட்டு போய் அங்கே பாருங்கள். இப்போ இது யூஸ் இருக்குன்னு தெரியுது இல்லையா, அப்போ மெனக்கெட்டு போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். வேணும்னா நீங்கள் தான் தேடி தேடி உங்களோட டயத்தை போடணும். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல உங்கள் டயத்தை போடணும், உங்களோட ஸ்கில்லை வளர்க்கணும், அதுக்கப்புறம் அதை காசாக்கணும். டயத்தை போடணும், ஸ்கில்லை வளர்க்கணும், பயிற்சி எடுக்கணும், காசாக்கணும். இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் புதுசாக டைம் போடணும், ஸ்கில்லை வளர்க்கணும், பயிற்சி எடுக்கணும், காசாக்கணும். அதைத்தான் நான் கடந்த 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியுது. புரியுதுங்களா? அதுக்காக சும்மா வந்து ஒரு காப்பீடானா சும்மா வந்துடாது. அதுக்கு உண்டான நாலேஜ் எல்லாம் எடுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு சில சர்டன்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது கம்பெனியில், அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அது மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபாரின்லலாம் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணும்னா அதுக்கான நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பாஸ் பண்ணணும். ரொம்ப கடுமையாக இருக்கும், சும்மா ஏனோ தானே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு டைம் போடணும், அதை படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை போய் கிளியர் பண்ணணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். சும்மா உட்காந்த இடத்துல எல்லாம் எதுவுமே கிடைக்காது, அதுக்கான உழைப்பை போடணும். கரெக்டுங்களா? அதான் நான் அடிக்கடி சொல்கிறது தான், மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது. அதே மாதிரி கடவுள் யாருக்கும் கடங்காரனாக இருக்க மாட்டார். இயற்கை அதோட விலையை கொடுக்காம அதை எதையும் சும்மா கொடுக்காது.
இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த விதியெல்லாம் மாறாது. இதெல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸும்பாங்க. இதெல்லாம் மாறவே மாறாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அதுக்கான உழைப்பை போட நீங்கள் தயாராங்க. முதல்ல நேரத்தை போடுங்க, அதை உழைப்பாக மாற்றுங்க. உங்கள் ஸ்கில்லு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் பணமாக்குங்க. இப்படி தான் எந்த ப்ராசஸ் பண்ணாலும் இப்படி தான். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். ஸோ பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு படன்னு சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைவ் மார்க்கெட் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. இதெல்லாம் வெறும் 10% நாலேஜ் தான். இந்த டிஸ்க்ளைமர் எல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லிட்டு வர்றேன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படி லாஸ் ஆச்சு, இப்படி லாஸ் ஆச்சு, இப்படி லாஸ் ஆச்சுன்னா சொல்லாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் வெறும் டெக்னிக்கல்ஸ் மட்டும்தான். இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்து இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.